Swayam Prabha. Digital India. Educated India. இங்கு சில நேரியல் இரண்டாவது வரிசை சமபடித்துவமான வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் உடைய ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கோஷி ஆய்லர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் குடும்பத்தை சேர்ந்தவையாக இல்லை. அவை லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கின்றன. செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களாகவும் இருக்கின்றன. இதனுடைய தீர்வு எப்படி கண்டுபிடிப்பது என்பதுதான் இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கேள்வி. இவற்றின் ஒரு தீர்வு நமக்கு தெரிந்தால் அடுத்த நேரியல் சார்பற்ற தீர்வை மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் மூலம் கண்டுபிடித்து விடலாம். அப்பொழுது நம்மால் இதன் பொது தீர்வை எழுத முடியும். அப்படி ஒரு தீர்வும் நமக்கு தெரியாவிட்டால் எப்படி அதன் பொது தீர்வை எழுதுவது என்பதை பற்றி தான் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதனால் நாம் இம்மாதிரி உள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களுக்கு சீரீஸ் சொல்யூஷன் இருக்கிறதா, இருந்தால் அதை எப்படி கண்டுபிடிப்பது என்ற வழிமுறைகளை கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதற்கு முன்பாக சீரீஸ் சொல்யூஷன் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். ஒரு பவர் சீரீஸ் in powers of x minus x naught or about x is equal to x naught என்பது ஒரு இன்ஃபினிட் சீரீஸ் அமைப்பில் இருக்கும். அதாவது சிக்மா m is equal to 0 to infinity am into x minus x naught to the power of m என்பதாக இருக்கும். இதில் உள்ள அடுக்குத் தொடர்கள் a0 plus a1 x minus x naught plus a2 x minus x naught the whole square plus etc plus am x minus x naught to the power of m plus etc என்பதாக இருக்கும். இதை ஒரு அடுக்குத் தொடர் x0 என்ற மையப்புள்ளியை கொண்ட x minus x நாட்களின் அடுக்குத் தொடர் என்று கூறுவோம். இதைத்தான் பவர் சீரீஸ் ஆஃப் x minus x naught or பவர் சீரீஸ் about x is equal to x naught என்று கூறுவோம். இதன் அமைப்பு a0 plus a1 into x minus x naught plus a2 into x minus x naught the whole square plus am into x minus x naught power m plus etc என்று இருக்கும். இதில் உள்ள a0, a1, a2, etc, am, etc என்பவை எல்லாம் கான்ஸ்டன்ட்கள். x என்பது வேரியபிள். a0, a1, etc, am என்பதை நாம் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த சீரீஸ் என்று சொல்லுவோம். x0 என்பது ஒரு கான்ஸ்டன்ட். அதை இந்த சீரீஸின் மையம் என்று சொல்லுவோம் அல்லது சென்டர் ஆஃப் த சீரீஸ் என்று நாம் கூறுவோம். அந்த x0 என்பது 0வாக இருந்தால் இந்த பவர் சீரீஸ் is called a Maclaurin's series. அப்பொழுது அது பவர் சீரீஸ் about x is equal to 0 or பவர் சீரீஸ் in powers of x minus 0 என்பதாகும். அதனால் அந்த அடுக்குத் தொடரில் a0 plus a1x plus a2x square plus etc plus am x to the power of m etc என்று இருக்கும். இதை மெக்லாரின் அடுக்குத் தொடர் என்று நாம் கூறுவோம். இதில் x, a0, a1 etc என்பதெல்லாம் மெய்யெண்களாக இருக்கும். சில உதாரணங்களை பார்க்கலாம். ஒரு செயல்பாடு 1 by 1 minus x என்று இருந்தால் அதை 1 minus x to the power of minus 1 என்று எடுத்துக்கொண்டு இதை பைனாமியல் தியரம் மூலம் நாம் எழுத முடியும் in powers of x. அது நமக்கு 1 plus x plus x square plus etc என்று கிடைக்கும். அதை சிக்மா x to the power of m
for m is equal to 0 to infinity என்று எழுதலாம். இது ஒரு மெக்லாரின் சீரீஸ் ஆஃப் 1 by 1 minus x. இது ஜாமெட்ரிக் சீரீஸாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இதனுடைய காமன் ரேஷியோ x ஆக இருக்கிறது. அதனால் இதை ஜாமெட்ரிக் சீரீஸ் என்றும் கூறுவோம். இந்த ஜாமெட்ரிக் சீரீஸ் எக்ஸின் மதிப்பு mod x less than 1 என்று இருக்கும் எல்லா எக்ஸின் மதிப்புகளிலும் கன்வர்ஜ் ஆகும். அடுத்ததாக e power x என்ற செயல்பாட்டை எடுத்துக்கொள்வோம். அது 1 plus x by 1 factorial plus x square by 2 factorial plus etc. plus x power m by m factorial plus etc. அதை நாம் sigma x power m by m factorial m is equal to 0 to infinity என்று எழுதலாம். இதுவும் ஒரு மெக்லாரின் சீரீஸ் in powers of x or about x is equal to 0. cos x என்ற செயல்பாட்டை எடுத்துக்கொண்டால் நமக்கு தெரியும் cos x ஐ 1 minus x square by factorial 2 plus x power 4 by factorial 4 etc. என்று எழுதலாம். அதாவது summation minus 1 power m x power 2m by 2m factorial இதுவும் ஒரு மெக்லாரின் சீரீஸ் in powers of x என்பதாக இருக்கிறது. அதேபோல் sin x ஐ sigma minus 1 power m x power 2m plus 1 by 2m plus 1 factorial m is equal to 0 to infinity என்று எழுத முடிகிறது. இது sin x இன் மெக்லாரின் சீரீஸ் in powers of x or about x is equal to 0. நமக்கு இப்பொழுது ஒரு கேள்வி மனதில் உதிக்கிறது. அதாவது ஒரு அடுக்கு தொடர் எங்கே கன்வர்ஜ் ஆகிறது, அதாவது எங்கே ஒருங்கிணைகிறது, when does a power series converge என்பதுதான் அந்த கேள்வி. நமக்கு கொடுத்துள்ள பவர் சீரீஸ் அதாவது அடுக்கு தொடர் சிக்மா am x minus x naught to the power of m என்று எடுத்துக்கொண்டால் x is equal to x naught என்ற புள்ளியை உபயோகிக்கலாம். அப்படி x is equal to x naught என்பதை எடுத்துக்கொண்டால் நமக்கு a0 plus a1 into x naught minus x naught plus a2 into x naught minus x naught the whole square plus etc. என்பதாக இருக்கிறது. எல்லா டேர்ம்ஸும் 0 ஆகி விடுகின்றன. நமக்கு a0 என்ற மதிப்பு கிடைக்கிறது. அதாவது x is equal to x naught என்ற புள்ளியில் இந்த பவர் சீரீஸ் சிக்மா am into x minus x naught power m என்பது ஒருங்கிணைகிறது. அந்த ஒருங்கிணைந்த சீரீஸின் மதிப்பு a0 ஆக இருக்கிறது. அது கான்ஸ்டன்டாக இருக்கிறது. அப்பொழுது நாம் சொல்லுவோம் இந்த பவர் சீரீஸ் கன்வர்ஜஸ் அட் x0 என்று. ஏனென்றால் இதனுடைய தொகையை நம்மால் கண்டுபிடிக்க முடிகிறது. அதன் மதிப்பு a0 என்பது தெரிகிறது. அதனால் இந்த அடுக்கு தொடர் x0 என்ற புள்ளியில் ஒருங்கிணைகிறது என்று நமக்கு தெரிகிறது. அதாவது ஒரே ஒரு புள்ளி x0 என்பதில் மட்டும்தான் இந்த அடுக்கு தொடர் ஒருங்கிணைகிறது. அப்படி ஒருங்கிணைந்த பொழுது அதன் மதிப்பு a0 ஆக இருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது. சில சமயங்களில் எக்ஸின் மற்ற மதிப்புகளுக்கு அடுக்கு தொடர் வேறுபடலாம். அதாவது எக்ஸின் வேறு சில மதிப்புகளுக்கும் அடுக்கு தொடர் ஒருங்கு இணைந்தால் அந்த எக்ஸ் அளவுகள் ஒரு இடைவெளியில் இருக்கும். அந்த இடைவெளியை அடுக்கு தொடர் ஒன்றிணைந்த இடைவெளி என்று கூறுவோம். அதாவது இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த பவர் சீரீஸ் என்று நாம் கூறுவோம். ஆர் கன்வர்ஜென்ஸ் இன்டர்வல் என்று கூறுவோம். முதல் உதாரணத்தில் பவர் சீரீஸ் ஒரே ஒரு புள்ளியில்தான் ஒருங்கிணைந்தது. அதாவது சிக்மா am x minus x naught power m என்ற அடுக்கு தொடர் x0 என்ற ஒரு புள்ளியில் ஒருங்கிணைந்தது. சில சமயங்களில் ஒரு இடைவெளியில் உள்ள எல்லா புள்ளிகளிலும் இந்த அடுக்கு தொடர் ஒருங்கிணையும் பாசிபிலிட்டி இருக்கிறது.
அப்படி இருந்தால் அந்த இடைவெளியை இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அல்லது ஒருங்கிணைந்த இடைவெளி என்று நாம் கூறுவோம். அதாவது அந்த இடைவெளி என்பது ஒரு ஃபைனைட் இடைவெளி, அதாவது ஃபைனைட் இன்டர்வல். அந்த இன்டர்வல் x0 என்ற புள்ளியை இடைநிலை புள்ளியாக கொண்டு x0 மைனஸ் ஆர் டு x0 பிளஸ் ஆர் என்ற இடைவெளியாக இருக்கும். இந்த இடைவெளியில் உள்ள ஒவ்வொரு எக்ஸ் புள்ளியிலும் அந்த அடுக்கு தொடர் ஒருங்கு இணையும். அப்படி இருந்தால் இந்த இன்டர்வல் x0 மைனஸ் ஆர் டு x0 பிளஸ் ஆர் என்பதை ஒருங்கிணைந்த இடைவெளி என்று சொல்லுவோம், அல்லது இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்று கூறுவோம். இந்த ஆர் என்பதை குவிதல் ஆரம் அல்லது ஒருங்கிணைப்பின் ஆரம் அல்லது ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த பவர் சீரீஸ் என்று குறிப்பிடுவோம். அப்படி என்றால் என்ன என்று பார்ப்போம். அடுக்கு தொடர் சிக்மா am x மைனஸ் x0 பவர் m ஒருங்கிணையும் இடைவெளியில் உள்ள எல்லா எக்ஸ் புள்ளிகளிலும் ஒருங்கிணைவதாக இருக்கிறது. அந்த இடைவெளியை x0 மைனஸ் ஆர் டு x0 பிளஸ் ஆர் என்று நாம் குறிக்கலாம். இங்கு ஆர் என்பது ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். அதாவது mod x மைனஸ் x0 லெஸ் தேன் ஆர் என்பதை நிறைவேற்றும் ஒவ்வொரு எக்ஸ் புள்ளிகளிலும் அடுக்கு தொடர் ஒருங்கிணைகிறது. மற்றும் x மைனஸ் x0 இன் அப்சல்யூட் வேல்யூ கிரேட்டர் தேன் ஆர் ஆக இருந்தால் அங்கு உள்ள எல்லா எக்ஸ் புள்ளிகளிலும் அடுக்கு தொடர் வேறுபடுகிறது, அதாவது டைவர்ஜ் ஆகிறது. மற்றும் சில சமயங்களில் இந்த இடைவெளி என்பது எல்லையற்றதாக இருக்கலாம், அதாவது இன்ஃபைனைட் இன்டர்வல் ஆக இருக்கலாம். அப்பொழுது நாம் the power series converges for all x values என்று கூறுவோம். அதாவது அடுக்கு தொடர் எல்லா எக்ஸ் புள்ளிகளிலும் ஒருங்கு இணைகிறது என்று கூறுவோம். அப்பொழுது இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்பது ஒரு இன்ஃபைனைட் இன்டர்வலாக இருக்கும். அதனால் அதன் குவிதல் ஆரம் ஆர், ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆர் என்பது இன்ஃபினிட்டியாக இருக்கிறது என்று நாம் குறிப்பிடுவோம். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ஒரு பவர் சீரீஸ் சிக்மா am x மைனஸ் x0 டு த பவர் ஆஃப் m என்ற அடுக்கு தொடர் x0ஐ மையமாக கொண்ட power series about x0 or power series in powers of x minus x0 என்பது ஏதாவது ஒரு புள்ளியில் ஒருங்கிணையலாம், அல்லது ஏதாவது ஒரு ஃபைனைட் இன்டர்வெலில் ஒருங்கிணையலாம், அல்லது ஒரு இன்ஃபைனைட் இன்டர்வெலில் ஒருங்கிணையலாம். ஏதாவது ஒன்று நடக்கும் என்பதுதான் நமக்கு இந்த டிஸ்கஷனிலிருந்து புரிகிறது. ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆர் என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். அந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த பவர் சீரீஸ் சிக்மா am x மைனஸ் x0 டு த பவர் ஆஃப் m என்பது ஆர் என்று நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். அது லிமிட் n டெண்டிங் டு இன்ஃபினிட்டி mod an by mod an plus 1 என்பதாகும், provided this limit exists. அல்லது குவிதலாரத்தை 1 by limit n tending to infinity of mth root of mod am என்று எடுத்துக்கொண்டும் கண்டுபிடிக்கலாம். இங்கேயும் provided the limit exists in set of real numbers union singleton infinity and it is not 0. அந்த சமயத்தில் radius of convergence ஐ 1 by limit m tending to infinity of mth root of absolute value of am என்பதை கொண்டு கண்டுபிடிக்க முடியும். சில உதாரணங்களை நாம் பார்க்கலாம். 1 by 1 minus x என்பதன் பவர் சீரீஸ் சிக்மா x to the power of m என்று இருக்கிறது. அதில் am plus 1 by am என்பதை எடுத்துக்கொண்டு அப்சல்யூட் வேல்யூவை கண்டுபிடித்தால் அது 1 என்று வருகிறது. அதனால் குவிதல் ஆரம் 1 என்பதாகிறது.
அதாவது சிக்மா எக்ஸ் டு த பவர் ஆஃப் எம் என்ற அடுக்குத்தொடர் ஒருங்கிணைகிறது. அதன் குவிதல் ஆரம் r is equal to 1 என்பது ஆகும். அதுவே e பவர் x என்பதை எடுத்துக்கொண்டால் அதன் மெக்லாரன் சீரீஸ் சிக்மா எக்ஸ் பவர் எம் பை எம் ஃபேக்டோரியல் என்பதாகும். அதன் மாடுலஸ் ஆஃப் ஏஎம் பிளஸ் 1 பை ஏஎம் என்பதை கண்டுபிடித்து எழுதினால் அது 1 பை எம் பிளஸ் 1 ஃபேக்டோரியல் பை 1 பை எம் ஃபேக்டோரியலாக இருக்கும். அது 1 பை எம் பிளஸ் 1 என்று வருகிறது. இன் தி லிமிட் as m tends to infinity 1 பை எம் பிளஸ் 1 ஜீரோவை அப்ரோச் செய்கிறது. அதாவது r என்பது இன்ஃபினிட்டியாக இருக்கிறது. அதனால் e பவர் எக்ஸ் அல்லது இந்த அடுக்கு தொடர் சிக்மா எக்ஸ் பவர் எம் பை எம் ஃபேக்டோரியல் என்பது எல்லா எக்ஸ் புள்ளிகளிலும் ஒருங்கிணைகிறது. அதனால் இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கிறது. அதன் குவிதல் ஆரம் r is equal to infinity என்று குறிப்பிடுகிறோம். இப்பொழுது மற்றொரு பவர் சீரீஸ் ஆர் மெக்லாரன் சீரீஸ் எடுத்துக்கொள்ளலாம். சிக்மா எம் ஃபேக்டோரியல் இன்டு எக்ஸ் பவர் எம் என்ற அடுக்கு தொடரை எடுத்துக்கொண்டால் அது 1 + x + 2x² + 6x³ + எக்ஸெட்ரா என்பதாக இருக்கிறது. இதில் am + 1 பை am எடுத்துக்கொண்டு அதன் அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடித்தால் அது m + 1 ஃபேக்டோரியல் பை m ஃபேக்டோரியலாக இருக்கிறது. அதாவது அது m + 1 என்று வருகிறது. as m tends to infinity m + 1 goes to infinity. அதனால் குவிதல் ஆரம் r ஜீரோவாக ஆகிறது. அதாவது சிக்மா எம் ஃபேக்டோரியல் இன்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் எம் என்ற அடுக்கு தொடரின் குவிதல் ஆரம் r is equal to 0 என்று வருகிறது. இப்பொழுது இரண்டு அடுக்கு தொடர்களை தொகையை கண்டுபிடிக்க முடியுமா, வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியுமா என்றெல்லாம் நமக்கு கேள்விகள் உதிக்கின்றன. இதையெல்லாம் நீங்கள் முன்பே கற்றிருப்பீர்கள். ஆனாலும் இப்பொழுது இந்த தொகை எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். நமக்கு சிக்மா ஏஎம் எக்ஸ் டு த பவர் ஆஃப் எம், சிக்மா பிஎம் எக்ஸ் டு த பவர் ஆஃப் எம் என்று இரண்டு அடுக்கு தொடர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இரண்டு அடுக்கு தொடர்களும் எப்பொழுது சமமானவையாக இருக்கும் என்று பார்க்கலாம். சிக்மா ஏஎம் எக்ஸ் பவர் எம் is equal to sigma bm x to the power of m ஆக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக coefficient am must be equal to coefficient bm for every m ஆக இருக்க வேண்டும். அதேபோல் coefficient am equal to coefficient bm ஆக இருந்தால் இந்த அடுக்கு தொடர் சிக்மா ஏஎம் எக்ஸ் டு த பவர் ஆஃப் எம் என்பது அடுக்கு தொடர் சிக்மா பிஎம் எக்ஸ் டு த பவர் ஆஃப் எம் ஆக இருக்கும். இவை இரண்டும் சமமாக இருக்கும். அதனால் நாம் எழுதியிருக்கிறோம் சிக்மா ஏஎம் எக்ஸ் டு த பவர் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பிஎம் எக்ஸ் டு த பவர் ஆஃப் எம் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏஎம் இஸ் ஈக்குவல் டு பிஎம் ஃபார் ஈச் எம் விச் இஸ் ஈக்குவல் டு 0 1 2 3 என்று. மேலும் எப்பொழுது சிக்மா ஏஎம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் பவர் எம் என்பது ஒரு ஜீரோ செயல்பாடாக இருக்கும். இந்த முன்னால் கொடுக்கப்பட்டுள்ள டெஃபினேஷனை உபயோகித்து பார்த்தால் if and only if every coefficient am என்பது பூஜ்ஜியமாக இருந்தால் மட்டுமே சிக்மா ஏஎம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் பவர் எம் என்பது பூஜ்ய செயல்பாடாக எழுத முடியும். எக்ஸ் நாட் என்ற புள்ளியை மையமாக கொண்ட இரு அடுக்கு தொடர்களின் தொகை அல்லது வித்தியாசம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். சிக்மா ஏஎம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் டு த பவர் ஆஃப் எம் பிளஸ் ஆர் மைனஸ் சிக்மா பிஎம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் பவர் எம் என்பது சிக்மா am plus or minus bm into x minus x naught to the power of m என்பதாக இருக்கும். அதேபோல் x naught என்ற புள்ளியை மையமாக கொண்ட இரு அடுக்கு தொடர்களின் பெருக்கல் பலன் என்ன என்று பார்த்தால் சிக்மா am x minus x naught power m
into sigma bm x minus x naught to the power of m என்பது மற்றொரு அடுக்கு தொடராக எழுத முடியும். அதாவது சிக்மா cm into x minus x naught power m என்ற மற்றொரு அடுக்கு தொடராக எழுத முடியும். cm என்பதை am bm என்பதின் மூலம் நம்மால் கொடுக்க முடியும். cm என்பது a0 bm plus a1 bm minus 1 plus etc plus am into b0 என்பதாக இருக்கும். அதனால் இரண்டு அடுக்கு தொடர்களின் பெருக்கல் பலன் மற்றொரு அடுக்கு தொடராக நமக்கு கிடைக்கிறது. இந்த இரண்டு அடுக்கு தொடர்களின் கோஷன்ட் கண்டுபிடித்தால், அதாவது a0 plus a1x plus a2x square divided by b0 plus b1x plus b2x square என்ன என்று பார்த்தால், provided b0 is different from 0வாக இருக்க வேண்டும். பார்த்தால் அது ஒரு அடுக்கு தொடராகவே நமக்கு கிடைக்கும் என்பது ஆகிறது. அதேபோல் ஒரு அடுக்கு தொடரை எடுத்துக்கொண்டு அதை டிஃபரன்ஷியேட் செய்தால் நாம் டேர்ம் பை டேர்ம் அதை டிஃபரன்ஷியேட் செய்ய முடியும். ஒன்றிணைந்த களத்தின் உட்புறத்தில் இந்த அடுக்கு தொடர் டிஃபரன்ஷியேட் செய்யப்படுகிறது. அப்படி என்றால் ஒவ்வொரு டேர்மையும் நாம் தனித்தனியாக கையாள்வதின் மூலம் எளிதாக டிஃபரன்ஷியேட் செய்து ஒருங்கிணைக்க நம்மால் முடியும். அப்படி செய்தால் d by dx of sigma am x to the power of m என்பது a0 plus a1x plus etc plus am x to the power of m plus etc என்பதின் டெரிவேட்டிவ். அது நமக்கு a1 plus 2a2 into x plus 3a3 into x square plus etc plus mam into x to the power of m minus 1 plus etc என்று வரும். இதை நாம் சிக்மா m into am into x to the power of m minus 1 என்ற அடுக்கு தொடராக எழுத முடியும். அதனால் different derivative of the power series is again another power series and இதை நாம் term by term differentiate செய்து கண்டுபிடித்திருக்கிறோம். இவை இரண்டிற்கும், அதாவது கொடுக்கப்பட்டுள்ள அடுக்கு தொடர்க்கும் அதை டிஃபரன்ஷியேட் செய்த பின்பு நமக்கு கிடைக்கும் அடுக்கு தொடர்க்கும் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஒன்றாகவே இருக்கும். அடுத்ததாக நாம் டெய்லர் தொடர் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். டெய்லர் series of f of x at x is equal to x0 என்பது என்ன என்பதை நாம் இப்பொழுது புரிந்து கொள்ளலாம். ஒரு f of x என்ற ஒரு செயல்பாடு x is equal to x0 என்ற புள்ளியில் அனலிட்டிக் ஆக, அதாவது பகுப்பாய்வாக இருப்பதற்கு தேவையானதும் அவசியமானதுமான நிபந்தனைகளை முதலில் கொடுப்போம். அதை பின்பற்றி நாம் டெய்லர் சீரீஸ் அட் x is equal to x0 என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். முதலாவதாக x0ஐ சுற்றி அதன் அருகாமையில் உள்ள எல்லா x புள்ளிகளிலும் f of x என்ற செயல்பாட்டை x0ஐ மையமாக கொண்ட பாசிட்டிவ் குவிதல் ஆரம் கொண்ட ஒரு x மைனஸ் x0இன் அடுக்கு தொடராக எழுதினால் மட்டுமே இது சாத்தியமாகும். அதாவது f of x என்ற ஒரு ஃபங்க்ஷனை a power series in powers of x minus x0 or about x is equal to x0 என்று எழுத முடிந்தால் அப்பொழுது நாம் f of x-ஐ அனலிட்டிக் at x is equal to x0 என்று கூறுவோம். அதாவது f of x என்பது a0 plus a1 into x minus x0 plus a2 into x minus x0 the whole square plus etc plus am into x minus x0 the whole power m plus etc என்று எழுத முடிந்தால் நாம் f of x is analytic at x is equal to x0 என்று சொல்லுவோம். அப்படி அது அனலிட்டிக்காக இருந்தால் அதை இவ்வாறு
பவர் சீரீஸ் இன் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டாக எழுத முடியும். இதில் உள்ள கான்ஸ்டன்ட்கள் a0, a1, a2 எக்ஸெட்ரா am என்பதெல்லாம் டெரிவேட்டிவ் ஆஃப் f evaluated at x0 divided by some constant என்பதாக இருக்கும். அதாவது குறிப்பாக am என்ற கான்ஸ்டன்ட் mth derivative of f evaluated at x0 divided by m factorial ஆக இருக்கும். அப்படி நம்மால் f of xஐ ஒரு பவர் சீரீஸ் இன் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் எழுத முடிந்தால் அந்த பவர் சீரீஸிற்கு டெய்லர் சீரீஸ் ஆஃப் f of x at x is equal to x0 என்று சொல்லுவோம். அதாவது a function f of x is analytic at x0 if and only if there exist constants a0, a1 etc. an such that for every x in a neighborhood of x0 f of x can be represented as a power series in powers of x minus x0 with positive radius of convergence. f of x analytic at x is equal to x0 ஆக இருந்தால் f of x ஐ sigma am x minus x0 power m என்று எழுத முடியும். am என்பது nth derivative of f evaluated at x0 by m factorial ஆக இருக்கும். மேலும் f of x ஐ ஒரு பவர் சீரீஸ் in powers of x minus x0 to the power of m என்று எழுத முடிந்தால் அப்பொழுது நாம் f of xஐ அனலிட்டிக் அட் x is equal to x0 என்று சொல்வோம். அந்த பவர் சீரீஸ் இன் பவர்ஸ் ஆஃப் x minus x0 தான் f of xஇன் டெய்லர் சீரீஸ் அட் x is equal to x0 என்று குறிப்பிடப்படுகிறது. x0 என்பது 0வாக இருந்தால் நாம் f of x is sigma am x to the power of m என்பதை மெக்லாரன் சீரீஸ் ஆஃப் தி ஃபங்க்ஷன் f of x about x is equal to x0 என்று கூறுவோம். இப்பொழுது நமக்கு நாம் முதலில் கேட்ட கேள்விக்கு பதில் தெரிகிறதா, கண்டுபிடிக்க முடியுமா என்பதை பார்ப்போம். நாம் சொன்னோம், கொடுக்கப்பட்டுள்ள லீனியர் homogeneous second order differential equation வேரியபிள் கோஎஃபிஷியண்டாக இருக்கும் பொழுது கோஷி-ஆய்லர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் குடும்பத்தை சேர்ந்ததாக இல்லாத போது நம்மால் அடுக்குத்தொடர் தீர்வை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் என்ன நிபந்தனைகளை அது நிறைவு செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாம் பார்க்க போகிறோம் என்று சொன்னோம். அதனால் இப்பொழுது பவர் சீரீஸ் என்றால் என்ன, டெய்லர் சீரீஸ் அட் x0 என்றால் என்ன என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு விட்டோம். அதனால் நாம் இப்பொழுது இந்த சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டிற்கு இம்மாதிரியான அடுக்குத்தொடர் தீர்வு இருக்குமா, இருக்க வேண்டும் என்றால் எந்த நிபந்தனைகளை அது நிறைவு செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் கண்டுபிடித்தோமானால் நம்மால் ஒரு அடுக்குத்தொடர் தீர்வை இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு கண்டுபிடிக்க முடியும். அதாவது when do power series solution exist for differential equation என்ற கேள்விக்கு நாம் விடை கண்டுபிடிக்க வேண்டும். அதை பின்னால் வரும் தேற்றம் நமக்கு உறுதி செய்கிறது. அதாவது நேரியல் இரண்டாவது வரிசை வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் உள்ள ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் அடுக்குத்தொடர் தீர்வு இருப்பதற்கான நிபந்தனைகளை இந்த தேற்றம் நமக்கு விளக்குகிறது. அதாவது சாதாரண வகைக்கெழு சமன்பாடு y double prime plus p of x y prime plus q of x into y equal to r of x என்று இருந்தால் அதில் உள்ள கோஎஃபிஷியன்ட்ஸ் p, q, r என்ற வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் x is equal to x0 என்ற புள்ளியில் அனலிட்டிக்காக இருந்தால் என்ன அர்த்தம்? p of x, q of x, r of x என்பவை x0ஐ மையமாக கொண்ட x minus x0இன் அடுக்குத்தொடராக எழுத முடிந்தால் இந்த சாதாரண வகைக்கெழு
y double prime plus p of x y prime plus q of x y equal to r of x என்பதின் எல்லா தீர்வுகளும் x0ஐ மையமாக கொண்ட x மைனஸ் x0இன் அடுக்குத் தொடர்களாகவே மற்றும் பாசிட்டிவ் குவிதல் ஆரம் உடையதாக இருக்கும் என்று இந்த தேற்றம் நமக்கு உறுதி செய்கிறது. அதாவது நமக்கு y double prime plus p of x y prime plus q of x into y equal to r of x என்று கொடுக்கப்பட்டிருந்தால் அதில் p, q, r என்ற வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் அனலிட்டிக் அட் x is equal to x0 ஆக இருந்தால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் இரண்டு தீர்வுகளும் நிச்சயமாக பவர் சீரீஸ் தீர்வுகளாக இருக்கும். அந்த பவர் சீரீஸ் x0 என்ற புள்ளியை மையமாக கொண்டிருக்கும். அந்த பவர் சீரீஸ் ஒருங்கிணைந்திருக்கும். அதன் குவிதல் ஆரம் r பாசிட்டிவாக இருக்கும் என்று இந்த தேற்றம் உறுதியாக நமக்கு சொல்லுகிறது. அப்படியென்றால் நம்மால் அப்பேற்பட்ட தீர்வை கண்டுபிடிக்க முடியுமா? எப்படி கண்டுபிடிப்பது என்ற கேள்வி எழுகிறது. இதை நாம் உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்ளலாம். எளிமையாக ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் விச் இஸ் ஹோமோஜீனியஸ் எடுத்துக்கொள்ளலாம். முதலில் புரிந்து கொள்வோம். பின்னர் நம்மால் செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் விச் இஸ் நான் ஹோமோஜீனியஸ் ஆக இருந்தால் எப்படி அதற்கு தீர்வு கண்டுபிடிப்பது, அடுக்குத்தொடர் தீர்வு கண்டுபிடிக்கிறது என்பதை பார்ப்போம். இந்த உதாரணத்தில் y prime minus ay equal to 0 என்பது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். y prime plus p of x into y equal to 0 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. p of x is equal to minus a. நாம் இப்பொழுது இந்த p of x அனலிட்டிக்காக இருக்கிறதா, ஏதாவது ஒரு புள்ளி x0 என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த p of x which is minus a என்பதை நாம் minus a plus 0 into x plus 0 into x square plus etc. என்று x minus 0வை சார்ந்த அடுக்குத்தொடராக எழுத முடியும். அதாவது minus a plus 0 into x minus 0 plus 0 into x minus 0 the whole square plus 0 into x minus 0 the whole cubed plus etc. என்று x minus 0வின் அடுக்குத் தொடர்களை கொண்ட ஒரு பவர் சீரீஸ் இன் பவர்ஸ் ஆஃப் x எழுத முடியும். அதனால் x is equal to 0 என்ற புள்ளியை மையமாக கொண்ட x minus 0வின் அடுக்குத் தொடராக இந்த p of xஐ நாம் எழுதியிருக்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? p of x என்ற செயல்பாடு x is equal to 0 என்ற புள்ளியில் பகுப்பாய்வாக இருக்கிறது என்பது அர்த்தம். x is equal to 0 என்ற புள்ளியில் p of x is equal to minus a என்ற செயல்பாடு அனலிட்டிக்காக இருக்கிறது என்பது தெளிவாகிறது. அதனால் தேற்றத்தை கொண்டு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஒரு அடுக்குத்தொடர் தீர்வு கண்டுபிடிக்க முடியும் என்பது நிச்சயமாகிறது. அதனால் நாம் அந்த தீர்வின் அமைப்பை சிக்மா an x to the power of n is equal to 0 to infinity என்று எடுத்துக்கொள்ளலாம். இது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக இருக்க வேண்டுமானால் இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும். அதனால் y prime is equal to சிக்மா n an x to the power of n minus 1 என்று ஆகிறது. இதை y prime y என்பதை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் செய்யலாம். y prime is equal to சிக்மா n is equal to 0 to infinity n an x to the power of n minus 1 என்று கிடைக்கிறது. இதை மேலும் சிக்மா n an x to the power of n minus 1 n is equal to 1 to infinity என்று எழுதலாம். ஏனென்றால் n is equal to 0 என்பதில் நமக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, அது 0 ஆகி விடுகிறது. அதனால் இந்த சம்மேஷன், இந்த தொகை n is equal to 1 என்பதிலிருந்து தான் வேறுபடுகிறது. அதனால் இதை n is equal to 1 to infinity n an x to the power of n minus 1 என்று எழுதலாம்.
ஆனால் நமக்கு yயில் n is equal to 0 to infinity an x to the power of n என்று n 0 to infinity வரை மாறுபடுகிறது. அதனால் y prime equal to n is equal to 1 to infinity n an x power n minus 1 என்ற அடுக்குத் தொடரையும் 0 to infinity ஆக எழுத முடியுமா என்று பார்க்கலாம். முடியும். ஏனென்றால் இதில் உள்ள n-ஐ k plus 1 என்று மாற்றினால் n ஒன்றாக இருக்கும் பொழுது k plus 1 ஒன்றாகிறது. அதனால் k 0 ஆகிறது. n 2 ஆக இருக்கும் பொழுது k plus 1 2 ஆகிறது. அப்பொழுது k ஒன்றாகிறது. அதனால் n 1 is equal to infinity என்று மாறுபடும் பொழுது k plus 1 to infinity மாறுபடுகிறது. அதாவது k 0 to infinity ஆக மாறுபடுகிறது. அதனால் சிக்மா n is equal to 1 to infinity n an x to the power of n minus 1 என்ற தொகையை சிக்மா k is equal to 0 to infinity n-ற்கு பதிலாக k plus 1 என்று எழுதுவோம். an என்பது a k plus 1 ஆகும். x to the power of n minus 1 என்பது x to the power of k என்பதாகும். அதனால் சிக்மா n is equal to 1 to infinity n an x power n minus 1 என்பது சிக்மா k is equal to 0 to infinity k plus 1 into a k plus 1 into x to the power of k என்பது ஆகிறது. k என்பது ஒரு டம்மி இண்டெக்ஸ். அதை n-ஆக மாற்றலாம். k 0 to infinity வேறுபடுகிறது என்பது சொல்வதும் n 0 to infinity வேறுபடுகிறது என்று சொல்வதும் ஒன்றேதான். அதனால் இந்த k plus 1 a k plus 1 x power k varies from 0 to infinity என்பதை சிக்மா n is equal to 0 to infinity n plus 1 a n plus 1 x to the power of n என்று எழுதிவிடலாம். இப்பொழுது பார்த்தால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் உள்ள y ஒரு அடுக்குத் தொடராக இருக்கிறது. அதில் n 0 to infinity மாறுபடுகிறது. இதில் உள்ள y prime என்பதும் ஒரு அடுக்குத் தொடராக இருக்கிறது. இதிலும் n 0 to infinity என்று மாறுபடுகிறது. அதனால் இப்பொழுது இதை இரண்டையும் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் செய்யலாம். அப்படி செய்தால் நமக்கு சிக்மா n is equal to 0 to infinity n plus 1 into an plus 1 into x to the power of n minus a into sigma n is equal to 0 to infinity an x to the power of n and that is equal to 0 என்று வருகிறது. அதாவது சிக்மா n is equal to 0 to infinity n plus 1 into an plus 1 minus a into an multiplied by x power n என்ற அடுக்குத் தொடர் இடதுபுறத்தில் கிடைக்கிறது. that is equal to 0 இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த y equal to sigma an x to the power of n அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக இருக்க வேண்டும் என்றால் அது நிறைவு செய்யப்பட வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்படுத்தினால் நமக்கு கிடைக்கிறது. இப்பொழுது நமக்கு இங்கே உள்ளதின் அமைப்பு எப்படி இருக்கிறது? ஒரு அடுக்குத் தொடர் 0 செயல்பாடாக இருக்க வேண்டும் என்பதாக வருகிறது. எப்பொழுது அடுக்குத் தொடர் 0 செயல்பாடாக வரும்? அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஒவ்வொரு n வேல்யூவிற்கும் 0 இருந்தால் மட்டுமே அடுக்குத் தொடரின் தொகை 0 செயல்பாடாக ஆகும் என்று நாம் பார்த்தோம். அதனால் இதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஒவ்வொரு n-ற்கும் எப்படி இருக்கும்? n plus 1 into an plus 1 minus a into an என்பதாக இருக்கும். அது 0 ஆனால் மட்டுமே இந்த சமன்பாட்டை நம்மால் நிறைவு செய்ய முடியும். இதிலிருந்து நமக்கு an plus 1 equal to an into a by n plus 1 அதாவது n is equal to 0, 1, 2, 3 என்ற எல்லா n மதிப்புகளுக்கும் an plus 1 equal to capital an into a by n plus 1 என்ற ரெக்கரன்ஸ் ரிலேஷனை நிறைவு செய்யும் என்பதாக வருகிறது. அப்படி நிறைவு செய்தால்
y is equal to sigma an x to the power of n is equal to 0 to infinity என்பது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக இருக்கும் என்பதைத்தான் நாம் இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறோம். இதிலிருந்து a1 என்ன என்று பார்ப்போம். n 0வாக இருக்கும் பொழுது a1 என்பது a into a0/1 என்று வருகிறது. a2 n is equal to 1 ஆக இருக்கும் பொழுது a2 is equal to a into a1/2. ஆனால் நமக்கு a1 in terms of a0 தெரியும், அதை உபயோகிக்கலாம். அப்பொழுது நமக்கு a/2 into a0/1 என்பது கிடைக்கும். அதனால் a2 என்பது a²/2 into a0 என்பது ஆகும். a3 கண்டுபிடித்தால் அது a/3 a2ஆக இருக்கும். a2 in terms of a0 நமக்கு தெரியும், அதை உபயோகப்படுத்தினால் a3 is equal to a⁻3 a0/3 என்று தெரிகிறது. இப்பொழுது நாம் a1 a2 a3 இன் அமைப்புகளை பார்த்தால் பொதுவாக an என்பது எப்படி இருக்கும் என்பதை எழுதிவிட முடியும். a1 என்பது a0/1 என்று இருக்கிறது. a2 என்பது a² a0/2 என்று இருக்கிறது. a3 என்பது a³ into a0/3 என்று இருக்கிறது. அப்படி என்றால் an என்பது எப்படி இருக்கும்? an என்பது a⁻n into a0/n ஆக இருக்கும் என்பது தெரிகிறது. அதாவது நம்மால் a0 a1 a2 a3 எக்ஸெட்ரா an என்ற எல்லா கான்ஸ்டன்ட்களையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு கான்ஸ்டன்ட் a0 மூலம் எழுத முடிகிறது. அதை அப்படி எவ்வாறு எழுத முடிந்தது? நம்மால் ஒரு ரெக்கரன்ஸ் ரிலேஷனை கண்டுபிடிக்க முடிந்ததால் எல்லா கான்ஸ்டன்ட்களையும் a0 என்ற ஒரு கான்ஸ்டன்ட்டை தொடர்பு படுத்தி எழுத முடிந்தது. அதை உபயோகித்து அந்த தீர்வின் அமைப்பு என்ன என்று பார்ப்போம். y is equal to sigma an x to the power of n is equal to 0 to infinity. an நமக்கு தெரியும், a⁻n a0/n. அதனால் sigma n is equal to 0 to infinity a⁻n a0/n into x to the power of n என்று ஆகிறது. அதாவது a0 into sigma n is equal to 0 to infinity a⁻n into x to the power of n divided by n என்று இருக்கிறது. இதை நாம் a0 into sigma ax the whole power n divided by n என்று எழுதலாம். அதாவது y என்பது ஒரு அடுக்குத்தொடராக விவரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடுக்குத்தொடரில் ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் a0ஐ உள்ளடக்கி இருக்கிறது. அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக கொடுக்கப்பட்டது. ஹோமோஜீனியஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக, நேரியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக கொடுக்கப்பட்டது. அதனால் அதன் பொது தீர்வில் ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்க வேண்டும். அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்டாக தான் இந்த a0 அமைகிறது. அந்த a0 இந்த அடுக்குத்தொடரை மல்டிப்ளை செய்கிறது. அதனால் நமக்கு ஒரு அடுக்குத்தொடர் தீர்வு ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை உள்ளடக்கியதாக கிடைக்கிறது. அந்த தீர்வு அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வாக கிடைக்கிறது. அதனால் நம்மால் கொடுக்கப்பட்டுள்ள ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு ஒரு அடுக்குத்தொடர் தீர்வாக கண்டுபிடிக்க முடிந்தது. ஆனால் நமக்கு தெரியும் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு y prime minus ay equal to 0 என்பது ஒரு வேரியபிள் செப்பரபிள் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அது dy by y equal to a என்று எழுதினால் y equal to c e to the power of ax என்று உடனடியாக அதன் தீர்வை எழுத முடியும். ஆனால் நாம்
அடுக்கு தீர்வு இருக்கிறதா, அதை கண்டுபிடிக்க முடியுமா என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த எளிய உதாரணத்தை எடுத்துக்கொண்டு இதற்கு அடுக்கு தொடர் தீர்வு இருக்கிறது, அதன் அமைப்பு a0 into sigma ax power n by n ஃபேக்டோரியலாக இருக்கும் என்று கூறினோம். இப்பொழுது இதையும் அந்த e power ax என்ற தீர்வையும் சம்பந்தப்படுத்த வேண்டும். ஆம், இந்த ax power n by n factorial sigma n is equal to 0 to infinity என்பது e power ax என்ற செயல்பாட்டின் மெக்லாரன் சீரீஸ் எக்ஸ்பான்ஷன். அதனால் a0 into sigma n is equal to 0 to infinity ax power n by n factorial என்பது a0 into e power ax என்பதாகும். அதனால் கண்டுபிடித்த அடுக்கு தீர்வும் நமக்கு முன்னாலே தெரியும். இந்த a0 e power ax என்பது இதன் தீர்வு என்பதும் ஒன்றானவைதான். இந்த e power ax என்பதை அடுக்கு தொடர் அமைப்பில் எழுதியிருக்கிறோம். அதுதான் இங்கு சிக்மா ax power n by n ஃபேக்டோரியலாக வந்திருக்கிறது. இந்த உதாரணத்தை நாம் அடுக்கு தொடர் தீர்வு கண்டுபிடிப்பதற்கான வழிமுறையை புரிந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்டு அதன் அடுக்கு தொடர் தீர்வு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்காக எடுத்துக்கொண்டோம். அதன் அடுக்கு தொடர் தீர்வு இவ்வாறாக இருக்கும் என்பதை நாம் கண்டுபிடித்திருக்கிறோம்.